ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ரியூஸ் ஐடியாஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வாங்கி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பெரியவங்களுக்கு ஒரு பேப்பர் கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது பாருங்கள் இவ்வளோ பெருசு வேஸ்ட்டாக தான் ஆகும். நம்ம ரெஸ்ட்டாக டிவி பார்க்குற டைமில் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா ரெட்டைப்படையில் மடித்து அப்படியே வச்சு 4-5 வச்சு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக தான் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கே நீங்கள் இப்போ கொடுத்து அனுப்புறீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து கொடுத்தா போதும். ரெஸ்ட்டான டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பெரிய ஷீட்லேயே பாதி ஷீட் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது போதும் நம்ம குழந்தைங்களுக்கு. கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பாருங்கள். நம்ம இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் தருவாங்க. அந்த பாக்ஸ் தான். இது ஆல்ரெடி ரியூஸில் போட்டுட்டேன். அப்போ கட் பண்ணது தான். அப்படியே நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணி வைக்கணும்னா குழந்தைங்க எடுக்கும்போது அந்த கார்னரில் பட்டுதுன்னா காயம் குழந்தைங்களோட கையில் காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி செலோ டோப்பு போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அந்த கார்னரில் குழந்தைங்களோட கை மோதினாலும் காயம் படாத இருக்கும். இந்த மாதிரி ஒட்டினாலும் பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம கட் பண்ண அந்த ஷீட்டை இது உள்ளுக்கு வச்சிடலாம். இப்போ அடிக்க நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது உள்ளுக்கு வச்சிடலாம். குழந்தைங்களே கை விட்டு எடுத்துப்பாங்க. பாக்ஸ் பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே டபுள் சைடு செலோ டோப்பு போட்டு பாக்ஸோட பின்னாடி ஒட்டிட்டு நீங்கள் பாத்ரூமில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், கிச்சனில் ஒட்டிக்கலாம், எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். டைனிங் டேபிள் மேலே கூட அப்படியே வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எங்கே தேவையோ அங்கே நீங்கள் அப்படியே செவத்தில் ஒட்டுறதுன்னா டபுள் சைடு செலோ டோப்பு போட்டு ஒட்டிடலாம். இல்லை டேபிள் மேலே வைக்கணுன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த கிளிப்பு வந்து நம்ம பெரிய பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினா அந்த கிஃப்ட் பாக்ஸில் கைப்பிடியாக கொடுத்துருக்க அந்த கிளிப்பு தான். இந்த கிளிப்பில் நிறைய ரியூஸாக ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ வாங்க எதுக்கு ரியூஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு தான் இப்போ நான் போட போகிறேன். இந்தமாரி பெரிய ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு வேஸ்ட்டு தான் நம்ம தூக்கி போட்டுருவோம். இதில் நிறைய ரிவ்யூஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுவும் ஒரு புது விதமான ரிவ்யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் ரிவ்யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்க்ரீனுக்குமே போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சேரீ வாங்கின பாக்ஸு, டிஷர்ட் வாங்கின பாக்ஸ்லாம் நம்ம மிக்ஸி வச்சுக்கலாம், பிளேட்டு ஸ்டாண்டு வச்சுக்கலான்னு நிறைய ரிவ்யூஸ் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த பாக்ஸு நல்ல பெரிய சைஸாகவும் இருக்குது. இந்த பெரிய சைஸ் பாக்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு டீபாக் அடியில் அப்படியே ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வச்சாலும் எப்படி தான் அடுக்கினாலும் சரிஞ்சு கீழே வந்துடும். இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் அடுக்கும்போது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். எந்த தேதியாவது நமக்கு தேவையான போது எடுத்து நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பத்திரிக்கை வரத்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா தேவையான போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸை தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம A4 ஷீட்டில் 1 சைடு மட்டும் பிரிண்ட் போட்டிருப்போம். 1 சைடு வந்து அப்படியே பிளெயினாக தான் இருக்கும். இந்த பேப்பர் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வீட்டில் இருக்கிற ஃபைலில் ஏதாவது வேஸ்ட்டான ஃபைல் இருந்துன்னா அதில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போயாவது குழந்தைங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கு, எழுதி பார்க்குறதுக்கு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைலில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க எக்ஸாம் டைமில் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம 1 சைடு பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம இப்போ எல்லாருமே ஃப்ரிட்ஜுக்கு கவர் போடுறோம், வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்துக்குமே கவர் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போட்டிருக்க கவரை நம்ம அடிக்கடி எடுத்து அலச முடியாது. ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணி அந்த அலசுவோம். இப்போ இந்த ஸ்டெப்லைசரை துடைக்கும் போது டைரெக்டாக அதோட டஸ்ட்டு வந்து இந்த கவரில் விழுவுது. அப்போ அந்த கவரை எடுத்து ஒரு டைமும் நம்மளால் கழுவ முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி கீழே தான் அழுக்குப்படும். அப்புறம் அதையும் நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். அடியில் நீங்கள் நியூஸ் பேப்பர் எப்பொழுதுமே போட்டுட்டு நீங்கள் துடைச்சிங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் மேலே பட்டுரும். நம்ம அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டு அடுத்த நியூஸ் பேப்பர் கூட நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஐடியா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நியூஸ் பேப்பர் அடியில் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டெப்லைசரை நீங்கள் துடைச்சிங்கன்னா அதோட அழுக்கெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர்லேயே பட்டுரும்.
இப்போ இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து போட்டுட்டு வேறு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். இந்த ஐடியா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கவர் எடுத்து கழுவுறதுக்கு பேப்பரை மட்டும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இது வந்து நம்ம புது வீடெல்லாம் கட்டினோன்னா எந்தெந்த இடத்துல நமக்கு தண்ணி தேவையோ அந்தந்த இடத்துல லைன் கொடுத்துட்டு இதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தேவையானும் போது இந்த க்ளோஸரை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல தண்ணி வர மாதிரி பைப்பு வச்சுப்போம். அந்த க்ளோஸரை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஐடியா தான் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த க்ளோஸரை வேஸ்ட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம். இதில் சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஹோல் போட்டுக்கணும். நிறையா ஹோல் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க நாங்கள் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து எங்கள் தோட்டத்தில் தான் இந்த மாதிரி பைப் லைன் வந்து 3 இடத்துல நாங்கள் இந்த லைன் கொடுத்துருக்கோம். ஓஸ் வழியாக நீங்கள் செடிங்களுக்கு தண்ணி காட்டும்போது நிறைய தண்ணி போகும். நிறையா தண்ணி வேஸ்ட்டாக பக்கத்துலலாம் நிறையா தண்ணி வேஸ்ட்டாக போய் வேஸ்ட்டாக தான் ஆகும். செடியில் படுறதோட அதிக தண்ணி வெளியிலலாம் போயிட்டு தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பைப் லைன் கொடுத்துட்டு நீங்கள் மோட்ரு போட்டு தண்ணி விட்டிங்கன்னா செடிக்கு தண்ணியும் சேவ் ஆகும். நம்ம தோட்டமும் எப்போதும் ஈரமாகவும் இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். செடிங்களுக்கு தேவையான தண்ணியவும் நம்ம பாய்ச்சின மாதிரி இருக்கும். தண்ணி வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி 3 இடத்துல லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ தண்ணி பாய்ச்சுறோம். முன்ன வந்து ஓசாவில் பாய்க்கும் போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பாய்ச்சும் போது பாருங்கள், தண்ணியும் அதிகமாக ஆகாது. இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும், தண்ணியோட அளவும் கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிற நெட்டு தான் இது. ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு விற்பாங்க கடையில். நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது இந்த நெட்டோடு அப்படியே கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸ் இருந்த நெட்டு தான். இதை நான் தூக்கி போடாத ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். பாத்திரம் விளக்கிறதுக்கு உள்ளுக்கு தேங்காய் நார் வச்சு பாத்திரம் விளக்கலாம், உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வேறு ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ஏதாவது பழம் பழுத்திருக்கும். சரி, இன்னொரு 1 வீக் இருக்கட்டும், அப்புறம் பறிச்சுக்கலான்னு இருப்போம். ஆனால் அணில் வந்து சாப்பிட்ரும். பாதி பழத்தை சாப்பிட்டு பாதி பழம் அப்படியே இருக்கும். பழம் பழுக்கிற ஸ்டேஜ் வரப்போகுதுனாவே இந்த மாதிரி நெட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த பழத்தில் இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுட்டிங்கன்னா அணில் வந்து சாப்பிடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இந்த தண்ணி கேன் கழுவுறது தான். ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் நம்ம கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக கழுவுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 4-5 ஐஸ் கட்டி போட்டுட்டு 1 லிட்ரு தண்ணியில் கொஞ்சம் லிக்யூடு, விம் லிக்யூட் தான் ஊற்றிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 4 கேன் கழுவ போகிறேன். அதனால் 1 லிட்ரு தண்ணியில் 1 ஸ்பூன் விம் லிக்யூடு விட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் பாருங்கள். ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கல் உப்பு போட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது. கேன் பார்க்க நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஐஸ் கட்டி, விம் லிக்யூடு, கல் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். எங்கேயுமே அந்த சோப்பு தண்ணி படுற மாதிரி நல்லா கலக்கிட்டு ஊற்றி வச்சுருங்க. மேலேயும் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்து இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா அழுக்கெல்லாம் நல்லா ஊறிடும். ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு பாருங்கள், நல்லா தேய்க்கணும். அடியிலலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ கழுவி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேன் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். நல்லா புது கேன் மாதிரி நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். நல்லா 4-5 டைம் நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த சோப்போட நுரெல்லாம் நல்லா போகும். ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கழுவணும். ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா கேன் எப்பொழுதுமே பார்க்க நல்லா புது கேன் மாதிரி இருக்கும். இந்த உப்பு போட்டு கழுவுறதுனால அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. தண்ணி எப்போதும் வச்சுருக்கனால பாருங்கள், கேனை காட்டுறேன் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஐடியா, ஏதாவது திங்ஸ் வாங்கினா கைப்பிடி வச்சு இந்த மாதிரி இப்போ காட்டன் பேக்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. நல்லா திக்னஸான காட்டன் பேக்காக இருந்தால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த கைப்பிடி வேணாலும் வச்சுக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் கட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள் பக்கமாக நம்ம இப்போ மடிச்சிடலாம். மடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் கர்ச்சிப்பு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்ஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு செப்பல் ஸ்டாண்டிலே இந்த மாதிரி மடிச்சுட்டு சாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் செப்பல் ஸ்டாண்டிலே கூட நீங்கள் இதை அந்த பாக்ஸ் வச்சிடலாம். பார்க்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நான் கைப்பிடியை கட் பண்ணல, வேறு எதுக்காக தேவைன்னா கூட அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் கைப்பிடியோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஓப்பனாக காய்கிற காய்கறிகளை கூட போடலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டெல்லாம் கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸை தான் உள்ளுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கை கவர் யூஸ் பண்ணுற பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். டைரெக்டாக பாக்ஸை நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக அந்த பாக்ஸ் டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி காட்டன் பேக் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா மடிச்சுட்டு உள்ளுக்கு வச்சிங்கன்னா நல்லா சேஃபாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த காட்டன் பேக் நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்களா. நெக்ஸ்ட்டு
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வீடியோவிலே அரியலூர்னு சொல்லியிருக்கேன். அரியலூரில் வருஷம் வருஷம் இந்த மாதத்தில் வந்து எப்பொழுதுமே புத்தக திருவிழா நடைபெறும். இந்த புத்தக திருவிழா இந்த வருஷம் 6ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஆண்டு ஓப்பன் பண்ணும்போது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த புத்தக திருவிழாவோட பெரிய சிறப்பு என்னன்னா, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து ஓப்பன் பண்ணி வச்சது தான். இந்த வருஷத்தோட இது 6ஆம் ஆண்டு. பாருங்க, அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். எவ்வளோ கடைகள் இருக்குது, என்னென்ன புக்கு இருக்குன்னு எல்லா வகையான புக்குமே இருக்குது. எந்த புக்கு தேவையோ அந்த புக்கு நம்ம எடுத்துக்கலாம். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, தேர்தலை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லா வகையான புக்குமே இருக்குது. நீங்கள் அரியலூர் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து புக் ஃபேரை பார்த்துட்டு போங்க. பாருங்க, இந்திய தேர்தல் வரலாறு, பொன்னியின் செல்வன், அந்த மாதிரி எந்த புக்கு உங்களுக்கு தேவையோ எல்லா வகையான புக்கு இருக்குது. எந்த புக்குமே இல்லைங்காத அளவுக்கு புக்கு 60, 70 கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சமையல் குறிப்புகள், இயற்கை மருத்துவம், சுவாமி பாடல்கள், பரிகாரங்கள், அந்த மாதிரி புக்கு எது மாதிரி புக்கு உங்களுக்கு தேவையோ எல்லா வகையான புக்குகளும் இருக்குது. கதைகள், சிறுகதைகள், கவிதைகள், நீங்கள் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு நிறைய கதை புக்கு இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு ரைட்டிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி புக்ஸு, விளையாட்டு அந்த மாதிரி புக்கு வகைகளுமே நிறையா இருக்குது. திருப்பாவை பாருங்கள், பாரதிதாசன் கவிதைகள், அந்த மாதிரி வெறுப்பு, டென்ஸு எல்லா புக்குமே இருக்குது. நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் டிஎன்பிசிக்கு தேவையான புக்கு எந்தெந்த வருஷம் எந்தெந்த கொஸ்டின் வந்தது அந்த மாதிரி புக்குமே நிறையா இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கடை எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ கடை இருக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த புக்கு தேவையானாலுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். எந்தெந்த கடையில என்னென்ன புக் இருக்குன்னு மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு இந்த கடையில் இந்த புக் இருக்குன்னு நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கள கேட்டு கூட வாங்கலாம். பாருங்க, கோல புக்கு கூட இருந்துச்சு. என் வாழ்நாளிலே பெரிய அதிசயம், ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ சின்ன கிராமத்தில் பிறந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை பக்கத்தில் நின்று பார்த்தது தான். இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.